லாஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் கம்பேரிசன் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். கம்பேரிசன் ஆப்ரேஷன்னா என்ன? கம்பேரிசன் ஆப்ரேஷனில் ஒன்றும் இல்லைங்க. லைக் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ளே இருக்குங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறது சின்ன சின்ன எக்ஸாம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுனா ஒன்றும் இல்லைங்க. ஒரு வேரியபிளும் இன்னொரு வேரியபிளும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஈக்குவல் டுவை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது A = 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன், B = 5 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டு வேரியபிளும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம 2 தடவை ஈக்குவல் டு சிம்பிளை போட்டு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுவே A = நான் 7 அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன், நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல்ட்டுனா இப்போ ஒரு வேரியபிளும் இன்னொரு வேரியபிளும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னு நோட் பண்ணுறதுக்காக நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது A = 5 கொடுத்துருக்கேன், B = 3 கொடுத்துருக்கேன். இப்போ இது ரன் பண்ணனா நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் 3யும் 5 வந்து ஈக்குவலான நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு வேல்யூவும் இன்னொரு வேல்யூவும் கிரேட்டர் தென்னா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது பேர் தான் கிரேட்டர் தென். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஏங்கிற வேரியபிளில் 7 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன், B அப்படிங்கிற வேரியபிளில் 4 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது A > B அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுவே B = 8 அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் 7 வந்து 8 விட லெஸ் தென்னாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோன்னா A வந்து கிரேட்டர் தென்னாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு லெஸ் தென்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போது ஒரு வேல்யூவும் இன்னொரு வேல்யூவும் லெஸ் தென்னாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், A வந்து நான் 3 கொடுத்துருக்கேன், B வந்து 6 கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு 3 வந்து 6 விட லெஸ் தென்னாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போகிறேன். இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுவே A வந்து நான் 7 கொடுத்தேன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னா A வந்து B-யோட லெஸ் தென்னாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வந்து 7 வந்து 6 விட வந்து கிரேட்டர் தென், ஸோ ஃபால்ஸ்னு வரும். நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா ஒன்றும் இல்லைங்க. இதில் 2 கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏங்கிற வேரியபிளில் 5 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், B அப்படிங்கிற வேரியபிளில் 5 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு A > B அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணால் எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று கிரேட்டர் தென்னாகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவல் டுவாக கூட இருக்கலாம். இப்போ 5ம் 5ம் ஈக்குவல் தானே, ஸோ நமக்கு ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே ஏங்கிற இடத்துல நான் 7 அப்படிங்கிற நம்பர் கொடுத்து ரன் பண்ணால் அப்போயும் எனக்கு ட்ரூன்னு தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் நான் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டரை கொடுத்துருக்கேன். இப்போ இதுவே Bங்கிற வேரியபிளில் 8 அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்ணால் எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல 2 கண்டிஷன் பர்ஃபார்ம் பண்ணுது. ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென், இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கிரேட்டர் தென்னாக இல்லை, அதாவது A வந்து B-யை விட லெஸ் தென்னாக இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு இருக்குது, ஈக்குவலாக இருக்க 2 நம்பரும் இல்லை. ஸோ இப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படி தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து ஒன்று லெஸ் தென்னாக இருக்கணும், இல்லைனா ஈக்குவல் டுவாக இருக்கணும். இந்த இடத்துல ஏங்கிற வேரியபிளில் 2 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், Bங்கிற வேரியபிளில் 4 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது நான் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து ஒன்று லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். இப்போது 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு அது லெஸ் தெனான்னு முதல்ல பார்ப்பாங்க. அதாவது 4-ஐ விட 2 வந்து லெஸ் தெனாக இருக்குது. ஸோ நம்ம ரன் பண்ணோன்னா ட்ரூ அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடும். இதுவே
இந்த இடத்துல நான் 4 அப்படின்னு கொடுக்குறேன், அப்போ எனக்கு ட்ரூ அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இப்போ 2 வேல்யூஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது. இதுவே இந்த இடத்துல நான் 7 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். கம்பேரிசன் ஆப்ரேஷன் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்ட்.